இந்த ரமதானுக்கு இந்த கிளாசிக் ட்ரைஃபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட பேஸாக நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி தான் யூஸ் பண்ணேன். உங்ககிட்ட எந்த ஜெல்லி இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஷே பேக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஜெல்லி கரெக்டாக செட் ஆகும். எனக்கு கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 1/2 கப் ஆஃப் ஹாட் வாட்டர் அண்ட் 1/2 கப் ஆஃப் கோல்ட் வாட்டரில் அந்த ஜெல்லோ கிறிஸ்டல்ஸ் டிசால்வ் ஆகணும்னு. நான் கிளாஸை டில்டடாக வச்சுட்டு அப்போ அந்த டிசைன் பர்ஃபெக்டாக வரும். அண்ட் இப்போ கஸ்டர்டுக்கு 1.5 கப் ஆஃப் மில்க், 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கஸ்டர்ட் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர். அது டிசால்வ் ஆன அப்புறம் தான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூல் ஆன அப்புறம் அது ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிடுறோம். அப்போ ரொம்ப க்ரீமியாக வரும். அண்ட் தென் இந்த பாயிண்டில் எந்த ஃப்ரூட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள், பொமிகிரானட், டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட ஜெல்லி இல்லை, உங்களுக்கு ஜெல்லி பிடிக்காது அப்படின்னா செப்பரேட்டாக கூட இந்த கஸ்டர்ட் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டிங்க்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த செட்டான ஜெல்லி கூட இந்த திக்கான கஸ்டர்ட் ஊற்றுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது பார்க்கவே அழகாக இருக்கு. அது சாப்பிடப்போ அதை விட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபி வேணும்னா ஃபாலோ ஃப்ராஸ்டிங் பேரடைஸ். தேங்க்யூ.